பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்குத்தத்தமான அவருடைய வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தையாய் தருகிறார். கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இங்கே மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகிற அந்த செய்தியை குறித்து நாம் வாசிக்க முடியும். தீர்க்க தரிசனமாய் வாழ்த்துதலை சொல்லும் பொழுது எலிசபெத் வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை துள்ளிச்சு என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அப்பொழுது அந்த வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் நிறைவேறும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கடந்த நாட்களில் அல்லது இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தரால் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் மனுஷனுடைய வார்த்தையை பின்பற்றவில்லை. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் சாதாரண கட்டுக்கதைகளை பின்பற்றவில்லை. நீங்களும் நானும் உயிருள்ள ஜீவனுள்ள ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறபடியினால், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறபடியினால், அந்த வார்த்தை எனக்கு நேராய், என் குடும்பத்திற்கு நேராய், என்னுடைய வாழ்க்கைக்கு நேராய் என்னவெல்லாம் சொன்னதோ அந்த வார்த்தைகளை எல்லாம் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறோம். உங்களுடைய சபையிலிருந்து சில ஊழியக்காரர் மூலமாய் என்னென்ன வாக்குத்தத்தங்களை செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அவர் சொன்ன அத்துணை வாக்குத்தத்தங்களும் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவரே வார்த்தையானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரைஸ் காட். அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தின் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு வார்த்தையை என்ன நோக்கத்திற்காய் அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை செய்து முடித்துவிட்டு தான் திரும்பும் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தையை பிடித்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவர் சொன்ன அத்துணை வார்த்தைகளும் இந்த நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் தாமதிக்காது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. இந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் என்று அப்பா வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருங்க? வாக்கு தத்தங்களை பிடிங்க. பிரைஸ் காட். அன்றைக்கு யாக்கோப்புக்கு சொன்னார்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினாரே. ஸ்தோத்திரம். யாக்கோப்பு போன பிரயாணங்களை நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். தலைக்கு ஒரு கல்லு வச்சு படுத்திருந்தானாம். ஸ்தோத்திரம். கையில எந்த ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, கோலும் கையுமாய் கடந்து போனான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும்.
மாமா வீட்டுக்கு போறான், அங்க என்ன நடக்கும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒரு கடுகளவு எதிர்காலத்தை குறித்த எந்த நிச்சயமும் இல்லை. ஆனால் ஒரு இடத்தில் அவன் தங்கி படுத்திருக்கும் பொழுது ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணியின் மேல் இருந்து யாக்கோப்போடு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார், தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து யாக்கோப்பு நடக்க ஆரம்பித்தான். சோத்திரம். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே ஆண்டவர் சொன்னார், யாக்கோப்பே, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அங்கே லாபான் வீட்டிலே யாக்கோப்பு சொன்ன வார்த்தை, 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர், ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனால். ஹல்லேலூயா. அவர் என் கூட இருந்ததுனால தான் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேறினது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எத்தனை லாபான் உங்களுக்கு விரோதமாய் சம்பளத்தை மாற்றினாலும், எத்தனை லாபான்கள் உங்களை ஏமாற்றினாலும், எத்தனை லாபான்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், அப்பா சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க ஏமாற்றப்படலாம், நீங்கள் புறக்கணிக்கப்படலாம், உங்க மேல வீண் பழி சுமத்தப்படலாம், யாக்கோப்புக்கு வந்த அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கும் வரலாம். ஆனால் சபையே, அப்பா கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. அந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? வார்த்தையை பிடிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. வசனத்தை பிடிக்க ஆரம்பிங்க. வார்த்தையை நம்புங்கள், வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். வானம் ஒளிந்து போனாலும் இந்த ஒளியாத வார்த்தை உங்க வாழ்க்கையில இந்த நாட்களில் சில அற்புதங்களை செய்ய போகிறது. ஓ, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோத்திரம். அன்றைக்கு அந்த வார்த்தையை சொன்னது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற போகிறது. ஓ, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்புங்கள், எனக்கு நிறைவேறும். ஆமென். என் குடும்பத்திற்கு நிறைவேறும், என் வாழ்க்கைக்கு நிறைவேறும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த வார்த்தை ஆம் என்றும் அந்த வார்த்தை ஆமென் என்றும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற போகிறது. நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த நாட்களில் அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஓ, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறினது. தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறினது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கை, அந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலை புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்களை வாசிக்க முடியும். நான் சொல்லுகிறேன், அப்படியாக இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அப்பா உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தரால் நிச்சயமாய் நிறைவேற போகிறது. பிரைஸ் காட். அந்த வாக்கு தத்தத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. நிறைய கடன் பிரச்சனைகள் இருப்போம், ஆனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன். வாக்கு தத்தத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது. அதை யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நிச்சயம் நடக்குமா, நிறைவேறுமா, பல சந்தேகங்கள் உண்டாகும். ஆனால் அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி சொல்லி இருக்கிறது, கர்த்தரால் உனக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? மனுஷனால் அல்ல, மேனேஜ்மெண்டால் அல்ல, கோர்ட்டால் அல்ல, போலீஸ் ஸ்டேஷனால் அல்ல, டாக்டரால் அல்ல, அப்பாவால, உன்னை அழைத்த ஆண்டவரால உங்களுக்கு சொன்ன அத்துணை வார்த்தைகளும் நிறைவேறும் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Praise God in Jesus name. Hallelujah. Yes Lord. கர்த்தரால் நிறைவேற போகிறது. Hallelujah. உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் கர்த்தரால் நிறைவேற போகிறது. உங்க குடும்பத்திற்கு நிறைவேற போகிறது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தரால் நிறைவேற போகிறது. ஆமென். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. Hallelujah. வாக்கு தத்தங்கள் இந்த நாட்களில் கர்த்தரால் நிறைவேறும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த வார்த்தையின் வல்லமை ஒரு பெரிய அற்புதங்களை உங்களுக்கு கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறுவதாக. கர்த்தரால் அவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதாக இப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தரால் சொன்ன அத்துணை வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற போகிறது. ஸ்தோத்திரம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.